Hi everyone, myself Dashni, first BEd from English Department, Shakti Institute of Teacher Education and Research College. Before entering into the topic, I hope you all safe during this pandemic period. Please everyone stay home, stay safe. Okay, let us see. Today's section is about Learning and Teaching, Unit 3, Behavior Theory of Learning. Our class is Part 3. Let us see about our topic, Pavlov's classical conditioning theory. This is an important and repeated question for past few years. Before entering into the theory, first we saw about Ivan Pavlov. He was a Russian psychologist. He discovered classical conditioning theory through his work with dog. Let us see what made him to do experiment with the dog. One day Pavlov was doing some work in his lab. That time he saw that his assistant gave food to the dog. During that time he noticed that after seeing the food, the dog's mouth was filled with salivation. Even think about that. That time Ivan understood that dog also have an capacity of understanding and learning. For that purpose only he do an experiment with the dog. அதாவது ஒன்றும் இல்லைங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவான் பேவ்லோ அவரோட லேபில் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. டாகை வச்சில் வேறு ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் அவரோட அசிஸ்டன்ட் வந்து டாகுக்கு ஃபுட் கொடுக்குறாரு. இது ரெகுலராக நடக்கிற ப்ராசஸ் தான். பட் வந்து இவான் வந்து இவ்வளோ நாளாக நோட்டீஸ் பண்ணதில்லை. அவர் அன்றைக்கி நோட்டீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட அசிஸ்டன்ட் ஃபுட் ஸ்டெப்பை கேட்டதுலேருந்து டாக்கோட மவுத்தில் சலவேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை பார்த்ததையும் அவருக்கு என்ன தோணிருக்கு, பேவ்லோக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னா, அப்போ டாகுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது, லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் பண்ணுறாரு. கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி. அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ், கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் அப்படின்னா தானாக நடக்காமல் நம்ம ஒரு தூண்டுதலை வச்சு பண்ணுறங்காட்டி நடக்கிறது தான் கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ், கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்னு சொல்கிறாங்க. அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இயற்கையாக நேச்சுரலாக அது நடக்கிற ஒரு ப்ராசஸ். அன்கண்டிஷனல், இங்கே ஒரு 4 டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். Unconditional stimulus, a stimulus that has been the ability to produce and specified response before the conditioning beginning. அதாவது ஃபுட்டை சொல்லியிருக்காங்க. அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்னால் ஃபுட். அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அதாவது யூஆர், த ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ்டு பை தி யூஎஸ். ஃபுட்டை பார்த்ததையோ அதுக்கு நடக்கிற ரெஸ்பான்ஸ் என்ன, அதாவது சலவேஷன் ப்ராசஸ். கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், an initial neutral stimulus that came to produce a new process because it associated with the US. அதாவது ஃபுட் கூட ஒரு பெல்லை சேர்த்து அடிக்கிறாங்க, அதனால என்ன நடக்குதுன்னு சொல்கிறது தான் சிஎஸ், கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். கண்டிஷன்னா நம்மளாக தூண்டுதல், ஒரு தூண்டுகோலை வச்சு இது பண்ணுறது தான் கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ், த ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ்டு பை தி சிஎஸ். அதாவது அந்த பெல் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டை பார்த்ததையும் அதுக்கு வந்து சலவேஷன் செக்ரேட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பெல் சவுண்டை கேட்டதையும் நடக்கிற சலவேஷனை தான் வந்துட்டு சிஎஸ்ன்னு சொல்லி. பேவ்லோஸ் எக்ஸ்பெரிமெண்ட், அதில் வந்து 3 கண்டிஷனிங் இருக்குது. பிஃபோர் கண்டிஷனிங், டியூரிங் கண்டிஷனிங், ஆஃப்டர் கண்டிஷனிங். இந்த 3லேயே அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. பிஃபோர் கண்டிஷனிங் அதாவது எந்த ஒரு தூண்டுகோலும் இல்லாமல் அது நேச்சுரலாக ஃபுட்டை பார்த்ததே எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. யூசிஎஸ் அதாவது ஃபுட்டு, சலவேஷன் யூசிஆர், ஃபுட்டை பார்த்ததுமே அதுக்கு சலவேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து பெல் மட்டும் அடித்து பார்க்குறாங்க, அதுக்கு நோ ரெஸ்பான்ஸ். ஏன்னா அதுக்கு பெல் அடித்தா என்னென்னு தெரியாது, ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸே அது பண்ண கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது ரெஸ்பான்ஸ் பண்ணாதங்காட்டி பெல்லு கூட சேர்த்து ஃபுட்டும் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபுட்டை பார்த்து அதுக்கு சலவேஷன் செக்ரேட் ஆகும். இப்போ நம்ம பெல்லு ரெண்டும் சேர்ந்து கொடுக்குறப்போ பெல் அடித்தா ஃபுட் வரும் அப்படின்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபுட்டையும் பெல்லையும் சேர்ந்து கொடுக்குறாங்க, சலவேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் கண்டிஷனிங் அதாவது அதுக்கு பழக்கப்படுத்தின பிறகு ஒரு 15 நாள் அந்த கண்டினியூஸாக பெல்லு ஃபுட் ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறாங்க, அது ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த 15 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு பெல்லு மட்டும் அடிக்கிறாங்க. அப்போயே வந்து சலவேஷன் நடக்குது. ஏன் அப்படின்னா அந்த 15 டேஸும் அது லேர்ன் பண்ணிக்கிச்சு, பெல் அடித்தா நமக்கு ஃபுட் வரும் அப்படின்னு சொல்லி அது லேர்ன் பண்ணனால அந்த பெல் சவுண்டு கேட்ட உடனே அதுக்கு சலவேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸில் 3 கண்டிஷனிங் தியரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பிஃபோர் கண்டிஷனிங், டியூரிங் கண்டிஷனிங், ஆஃப்டர் கண்டிஷனிங். இது 3மே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங். இதில் வந்து ஒரு 5 பிரின்சிபல்ஸ் சொல்லியிருக்காங்க. அக்வசேஷன், ஜெனரலைசேஷன், டிஸ்கிரிமினேஷன், எக்ஸ்டிங்ஷன், ஸ்பான்டேனியஸ் ரிகவரி. அதாவது அக்வசேஷன் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஃபுட்டு மட்டும் கொடுத்தாங்க, அதோட ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, அதாவது சலவேஷன் செக்ரேட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பெல் சவுண்டு மட்டும் கொடுத்தாங்க, நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கு வந்து இது என்னன்னே தெரில, எதுக்கு பெல் அடிக்கிறாங்கன்னே தெரில, ஸோ அது ரியாக்ட் பண்ணல, நோ ரெஸ்பான்ஸ்.
அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, பெல்லும் ஃபுட்டும் சேர்ந்து கொடுத்தாங்க. அப்போ அதோட ப்ராசஸ் என்னாச்சு, சலவேஷன் செக்ரீட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 15 டேஸ் இது கண்டினியூஸாக பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பெல்லு மட்டும் கொடுக்குறாங்க, ஃபுட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பெல் சவுண்டு கேட்டதுமே அதுக்கு வந்து ஃபுட்டு வரும்னு ஞாபகம் வந்தனால என்ன பண்ணுச்சு, சலவேஷன் செக்ரீட் ஆச்சு. ஸோ அதுக்கு லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் வந்து அக்வசேஷன். ஜென்ரலைசேஷன் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் இஸ் சிமிலர் டு த ரேஞ்ச் ஆஃப் சிமிலர் ஸ்டிமுலஸ். அதாவது நார்மலாக இருக்கப்போ அதோட சலவேஷன் வந்து லெஸ் செக்ரீஷன் ஆச்சு, சலவேஷன் ப்ராசஸ் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சு. அதே ஃபுட் ஸ்டெப்பை கேட்டப்போ அன்கண்டிஷனலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த பெல் சவுண்டு கேட்டதுமே அது வந்து ஓவர் சலவேஷனாக ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் 3 டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருந்துச்சு, நார்மலாக தான் டிஸ்கிரிமினேஷன். ரெஸ்பான்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டு சிமிலர் ஸ்டிமுலை. அதாவது ஒரு தடவை ப்ராசஸ் பண்ணி பார்த்தாங்க, அதாவது பெல்லும் ஃபுட்டும் சேர்த்து கொடுத்தாங்க, சலவேஷன் ப்ராசஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சீட் பண்ணாங்க, அதாவது ஃபுட்டு கொடுக்காம பெல் சவுண்டு மட்டும் ரேங்க் பண்ணிவிட்டு ஃபுட்டு கொடுக்காம டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ அதோட ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மறுபடியும் அதே மாதிரி பண்ணுறப்போ அதோட சலவேஷன் செக்ரீஷன் என்னாச்சு அப்படின்னா லெஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னா அது லேர்ன் பண்ணிக்கிச்சு செப்பரேட் பண்ணி பார்க்க. ஃபஸ்ட்டு வந்து பெல்லை மட்டும் கொடுத்தாங்க, நோ ரெஸ்பான்ஸ். பெல்லையும் ஃபுட்டையும் சேர்த்து கொடுத்தாங்க, சலவேஷன் செக்ரீட் ஆச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, பெல்லை மட்டும் கொடுத்தாங்க, ஃபுட் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பெல்லு மட்டும் அடிக்காங்க. அதுக்கு தெரிஞ்சிச்சு செப்பரேட் பண்ணி பார்க்க. பெல்லு மட்டும் அடித்தாங்கன்னா உனக்கு ஃபுட்டு வராது, நம்ம டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சது தான் டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்டிங்ஷன், கிராஜுவலி டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் அ கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். அதாவது முன்னாடி பண்ணதை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தான் ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிச்சு, அதை எப்படி லேர்ன் பண்ணிச்சு, அவரோட அசிஸ்டனோட ஃபுட் ஸ்டெப்பை கேட்டதுலேருந்து அதுக்கு சலவேஷன் ப்ராசஸ் செக்ரேட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஃபுட் ஸ்டெப்புக்கு பதிலாக பெல்லை இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. அந்த பெல் சவுண்டு கேட்டதையும் அடுத்து அந்த 15 டேஸ் அந்த கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் நடந்தாங்காட்டி பெல் சவுண்டை கேட்ட உடனே அதுக்கு சலவேஷன் செக்ரேட் ஆச்சு. அடுத்து தேர்டாக இன்ஸ்டண்ட்டாக பெல்லுக்கு இன்ஸ்டண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பல்பை யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னா, ஃபுட் வரக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பல்ப் வந்து ஆன் ஆகிடும். அந்த பல்ப் ஆன் ஆகி ஒரு சில நிமிடத்தில் ஃபுட் வரும். ஸோ அப்போ அது லேர்ன் பண்ணிச்சு, ஓ இப்போ வந்து பெல் இல்லை, உன்னை வந்து பல்ப் எரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஃபுட் வரும் அப்படின்னு சொல்லி இது லேர்ன் பண்ணிச்சு. இதை தான் வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பல்பும் பண்ணி சலவேஷன் செக்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் டே பல்பை ஆன் பண்ணிவிட்டு எம்டி பிளேட்டை வச்சு பார்க்குறாங்க, அப்போ சலவேஷன் செக்ரேட் ஆகுது. அதுக்கடுத்து மறுபடியும் கண்டினியூஸாக இதே ப்ராசஸ் நடக்கிறப்போ அதோட செப்ரேஷன் பண்ணி பார்க்க தெரிஞ்சனால அதோட சலவேஷன் ப்ராசஸ் நடக்கலை, லெஸ்ஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பெல் இதே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு, அந்த ஃபுட் ஸ்டெப்பை கேட்டு லேர்ன் பண்ணிக்கிச்சு, சலவேஷன் செக்ரேட் ஆச்சு, ஃபுட் வருதுன்னு சொல்லி லேர்ன் பண்ணிவிட்டு சலவேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த ஃபுட் ஸ்டெப்புக்கு பதிலாக பெல்லை யூஸ் பண்ணாங்க, கண்டிஷன் ஸ்டிமுலையாக பெல்லை யூஸ் பண்ணாங்க. பெல்லை யூஸ் பண்ணுறப்ப அது லேர்ன் பண்ணிக்கிச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபுட்டையும் பெல்லையும் சேர்த்து கொடுத்தனால அது லேர்ன் பண்ணிக்கிட்டு பெல் சவுண்டு கேட்டாவே சலவேஷன் ப்ராசஸ் நடக்க ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கடுத்து இப்போ இன்ஸ்டண்ட்டாக பல்ப் யூஸ் பண்ணுறாங்க பெல்லுக்கு பதிலாக. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு ஒரு 15 டேஸ் இந்த ப்ராசஸ் நடக்குது. பெல்லுக்கு பதிலாக பல்ப் போடுறாங்க. எப்படி அப்படின்னா, சாப்பாடு வரக்கு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பல்ப் ஆன் ஆகுது. அந்த பல்ப் ஆன் ஆகி ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பாடு வரனால அது லேர்ன் பண்ணிச்சு, ஓகே பல்ப் எரிஞ்சிச்சுன்னா நமக்கு சாப்பாடு வரும் அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கிச்சு. அப்போ சலவேஷன் செக்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த பல்ப் ஆன் ஆனாவே, சாப்பாடு இல்லாமல் பல்ப் மட்டும் ஆன் ஆனாவே சலவேஷன் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி ஒரு 15 டேஸ் நடக்குது. அதுக்கு அந்த 16th டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல்பை மட்டும் ஆன் பண்ணுறாங்க, ஃபுட்டு கொடுக்கல, அப்போ சலவேஷன் செக்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மறுபடியும் பல்ப் மட்டும் ஆன் பண்ணுறாங்க, சலவேஷன் செக்ரேட் ஆகுது. ரிப்பீட்டடாக இது பண்ண அதோட சலவேஷன் செக்ரேட் ஆகிறது லெஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா அது லேர்ன் பண்ணி பழகிக்குச்சு. ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ இது இப்போயே வந்துட்டு இப்போ அதை லேர்ன் பண்ணிச்சு செப்பரேட் பண்ணி பார்க்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெல்லும் ஃபுட்டும் கொடுத்தாங்க, அதுங்காட்டி சலவேஷன் செக்ரேட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பெல் சவுண்டு மட்டும் கொடுத்தாங்க, ஃபுட் கொடுக்கல, சலவேஷன் ஸ்டார்ட் ஆனது லெஸ் ஆகிட்டே போக ஆரம்பிச்சிச்சு. அந்த இன்ஸ்டண்ட்டாக பல்ப் கொடுக்குறாங்க, பெல்லுக்கு பதிலாக பல்ப் யூஸ் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு பல்பையும் ஃபுட்டையும் கொடுக்குறாங்க, சலவேஷன் செக்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பல்பு மட்டும் ஆன் பண்ணுறாங்க, அப்போயும் சலவேஷன் செக்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் இல்லாமல் மறுபடியும் இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கப்போ அது லெஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு சலவேஷன். அதனால அது செப்ரேட் பண்ணி பார்க்க தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லி வந்து பிரின்சிபல்ஸில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் educational implication of conditioned theory of learning. This theory is helpful in developing different types of aptitude in children. அதாவது இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட், அதாவது நம்ம கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி, நம்ம கேரக்டர் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த
தியரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. குட் ஹேபிட்ஸ் கேன் பி டெவலப்ட் இன் சில்ட்ரன் ஆன் த பேசிக் ஆஃப் கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் தியரி. அதாவது நம்ம வந்து ஒரு கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படின்னா ஒரு தூண்டுகோல் கொடுக்கறனால ஒரு நல்ல ஹேபிட் வந்து ஒரு குழந்தைகிட்ட உருவாகணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த ஸ்பிரிட் ஆஃப் டிசிப்ளின் கேன் பி இன்க்ளூடட் இன் சில்ட்ரன் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் தியரி. டிசிப்ளின் ஒழுக்கத்தையும் இது கற்றுக்கணும். இந்த தியரி மூலமாக ஒரு குழந்தை ஒரு ஒழுக்கத்தையும் கற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த டீச்சர் கேன் யூஸ் திஸ் தியரி டு கான்டாக்ட் டீச்சிங் ஒர்க் கீப்பிங் தி இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன் இன் மைண்ட். அதாவது இந்த தியரி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சரும் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சில்ட்ரனோட மைண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Limitations of conditioning theory of learning. One major criticism of classical conditioning is that it struggled to explain why some behavior are continued and others are stopped. அதாவது இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி என்ன ஸ்ட்ரகிள் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து அதை ஃபாலோ பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த பிஹேவியர் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒவ்வொருத்தனால ஸ்டாப் பண்ண முடியாது. இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது. அவங்க கிரிட்டிசிசம் பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆல் லேர்ன்டு பிஹேவியர் மஸ்ட் இன்வால்வ் அ ரிஃப்ளெக்ஸ் கிளாசிக்கல் கண்டிஷன் கேன் நாட் எக்ஸ்பிளைன் ஹவ் வி லேர்ன் நான் ரிஃப்ளெக்ஸ் பேஸ்டு பிஹேவியர். அதாவது இது எல்லாத்துக்குமே செட் ஆகாது. கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரிங்கிறது வந்து ஒரு நான் ரிஃப்ளெக்ஸ் பேஸ்டு பிஹேவியர்னு சொல்லலாம், ரிஃப்ளெக்ஸ் பேஸ்டு தியரின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் செட் ஆகாது. நாட் சூட்டபிள் ஃபார் ஹையர் ஆர்டர் லேர்னிங். That's all. Our section is over. I hope you all understand. Thank you.